இந்த ஒரு கோவில்ல நீங்க அம்மனை பார்க்க முடியாது. சிலை இல்ல, உருவம் இல்ல, தரிசனம் கூட இல்ல. இங்க வழிபடுறது ஒரு மூடிய கதவை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள தேவதானப்பட்டியில் அமைந்துள்ளதுதான் மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில். பழங்காலத்தில் சூலபாணி எனும் அசுர மன்னன் தன் மகன் வச்சிரதந்தனுடன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். காஞ்சி காமாட்சி அம்மன் துர்கையாக அவதரித்து அந்த அசுரனை அழித்தாள். அசுரவதம் செய்த கோபத்தையும் தகிப்பையும் தணிக்க அம்மன் இங்கு வனப்பகுதியில் மூங்கில் புதருக்குள் தவம் இருந்தாள். அன்னை தன் பக்தர்களுக்காக குழந்தை உருவில் ஒரு பெரிய மூங்கில் பெட்டியில் அமர்ந்து மஞ்சள் ஆற்றில் மிதந்து வந்தாள். ஆற்றில் இருந்த மூங்கில் காடுகள் அந்த பெட்டியை அணைத்து நிறுத்தியது. அதனால்தான் அம்மன் மூங்கிலணை காமாட்சி என்று பெயர் பெற்றாள். அம்மனுக்கு சிலை இல்லை, கருவறை எப்போதும் அடைக்கப்பட்ட கதவு மட்டுமே. அந்த கதவுக்கே பூஜை செய்யப்படுகிறது. இங்கு நெய் விளக்கு 500 வருடமாக அணையாமல் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நெய் பானைகளில் எறும்பு ஈ எதுவும் அண்டாது. தலவிருட்சம் மூங்கில் மரம், தீர்த்தம் மஞ்சளாறு. காஞ்சி காமாட்சிக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற தலம் இது. புதிய காரியம் தொடங்கும் முன் இங்கு வந்து அனுமதி கேட்பது வழக்கம். அம்மன் கருணை பொழியும் இடம், வரம் கொடுக்கும் தாய். இந்த கோவிலுக்கு யாராவது போய் வந்திருந்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.